பேக் பண்றேன். இனிமே உன்னோட என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ரூமுக்குள்ள போறப்பா பார்த்து போ. ஏன் சார்? அவன் வாழ்க்கையே ஒரு கோதாவா போச்சுடா. Let me repeat. எனக்கு தேவை நல்ல ஒரு ஹஸ்பண்ட். இனிமேல் உன்னோட இருந்து என் வாழ்க்கையை கெடுத்துக்க நான் தயாரா இல்ல. You bloody cheater. I am going out. மனிதா, நீ ஒவ்வொரு நாளா என்ன கொன்னது போதும். வெளியில போய் என்ன அவமானப்படுத்துறாதே. ஓ சாவ விட என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். You are not fit for me. என் கணவரா இருந்து எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தகுதி உனக்கு இல்ல இல்ல இல்ல. நீயா தி கிரேட் பாக்ஸ் ரோட ஃபேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? இல்ல நீ அவர் மாதிரி தானா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா? ஆமா, இன்விடேஷன் என்ன பெரிய சைஸ்ல போட்டுக்கலாம்ல? மகளுக்கு பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இன்விடேஷன்ல என்ன இருக்கு? நந்திதா, உன் பொண்ணு நிஜமா தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க? அவன் ஒரு அப்பாவி பையன். ஏற்கனவே அவனை 6 குடம் தள்ளிட்டு வந்திருக்க. கல்யாணத்துக்கு பிறகு அவனை எங்கேயா தள்ளிட்டு கூண்டுல போய் நின்னுட போற. சும்மா இருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னதான் விளையாட்டு பொண்ணா இருந்தாலும் அவ கல்யாணத்துல கூடவா விளையாடுவா? மனசு பலவீனப்பட்டுட்டா மனுஷன் எதுக்குமே பயன்பட மாட்டாங்கிற மனோதத்துவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. தேங்க்யூ வனிதா. இது ஜஸ்ட் டோக்கன் தான். இனிமே இத போல பரிசுகள் உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். Cheers. ஹோட்டல் பசங்க கதையான சொல்ற அந்த பாக்ஸர் வைஃப் அவ மூஞ்சிக்கு நேரே சொல்லிவிட்டாளாம், நீ குஸ்திக்கு தான் லாயக்கு, குடும்பத்துக்கு லாயக்கு இல்லைன்னு. இத்தனைக்கும் நம்ம ஜீவரலட்சுமி அஜித் சிங்க கோதார கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டா. கடைசியில் என்ன ஆச்சு? ஆமா சார், திலீப்போட வாழ்க்கையில என்ன குழப்பம்னு என்னால கூட புரிஞ்சுக்க முடியல. என் கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்ல போனப்போ அந்த அம்மா என்ன பார்த்து, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயாவது ஆம்பளை மாதிரி நடந்துக்குவியா, இல்ல நீயும் அவர் மாதிரி தானான்னு கேட்டாங்க சார். அவ கேட்டா பரவாயில்லடா, உனக்கு பொண்டாட்டி வரவு இருக்கா பாரு, அவதான் கேட்கப்படாது. கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா? ஆயிரங்காலத்து பயிர்ற. இதனாலதான் பிரிவா எல்லா விஷயத்தையும் நுணுக்கமா பாப்ப. பொண்ணு 5 அடினா புள்ள 5 அடி 2 மூலமா இருக்கும். பொண்ணு 40 கிலோ வயிற்றுனா புள்ள 42 கிலோவாக இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலும் ஆம்பளை 2 படி மேல இருக்கிறேன்டா. +2 ஏன்னா பொண்டாட்டி எப்படி மதிப்பா? இந்த காலத்து பசங்க இதெல்லாம் எங்க பாக்குற? கடலை பாக்குறானுங்க. 2 கூடவோ குறையவோ அவளை தேர்ந்தெடுத்துக்கிற. அப்புறம் தேனை எடுத்து இடுப்புல விட்டுனா மாதிரி திரு திரு முழிக்கிறானுங்க. ஓ உட்பி வைஃப் எப்படி பதவிசாரம் ஒண்ணுதானே? என்ன நினைப்பானா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? கடவுளுக்கு தான் வெளிச்சம். நடுராத்திரியில எந்திரிச்சு கைய நீட்டுறேன் காலை நீட்டுறேன்னு சொல்லி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஜாக்கிரதை. சுத்த அல்பமா இருக்கீங்களே. அப்பேற்பட்ட பாக்ஸருக்கே இந்த கதினா என் நிலைமை.
கார்த்திக் 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 கால் விட்டா நீ சொல்றதை நான் நம்ப மாட்டேன். அவன் அம்மாவை பழங்கணுங்கிறதுக்காக நீ அவனை கொன்னுட்ட. முன்னெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டது உண்மைதான். But இப்ப நான் கம்ப்ளீட்டா மாறிட்டேன். நான் கார்த்திகை சின்சியரா லவ் பண்றேன் டாடி. Yes. No. I know my daughter's temperament. நீ பழைய பையன் மனசுல வச்சுக்கிட்டு அவனை தந்திரமா அழைச்சிட்டு போய் காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னமோ செஞ்சுட்ட. போதும் நிறுத்துங்க. அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா அதை அவ பண்ண போதே செஞ்சிருப்பா. நிச்சயதார்த்தம் வரையிலும் காத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். இந்த காலத்து பெண்ணுங்க கல்யாணத்தையே மதிக்காத போது இவன் நிச்சயதார்த்தத்தையே மதிக்க போறான். Daddy, you please believe me. மத்த பொண்ணுங்கெல்லாம் எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நான் சின்சியரா லவ் பண்றேன். என்னோட காதல நான் எப்படி சொல்றதுன்னே புரியல. I love him sincerely, Daddy. I love him. சூர்யா, என்னங்க? கார்த்திக் காணாம போயிட்டானா? மிஸ்டர் விஸ்வநாத், are you joking? இல்ல மேடம், நான் உண்மையாத்தான் சொல்றேன். அவன் எங்க போனான், எப்படி போனாங்கிறத பத்தி எந்தவித டீடைல்ஸும் இல்ல. சூர்யா வீட்டுக்கு வந்ததுல நான் அழுதுகிட்டே இருக்கேன். மிஸ்டர் விஸ்வநாத், உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. எப்படியாவது என் மகனை கண்டுபிடிச்சாகணும். மேடம், போலீஸுக்கு போற விஷயமா இருந்தா முதல்லயே நாங்க போயிருப்பேன். ஆனா நாளைக்கு அவங்க கல்யாணத்துல கல்யாண ஜோடியை பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போலீஸுக்கு போல. அதோட நம்ம 2 பேருடைய குடும்ப பிரஸ்டீஜ் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. நானே அவனை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு